ரிஷப ராசிக்கு இது வரைக்கும் குரு பகவான் வந்து 2ஆம் வீட்டில் மிகவும் சாதகமான நிலையில் சஞ்சரித்து வந்தார். சனி பகவானும் 11ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ 2ஆம் இடத்துல இருக்க குரு வந்து 3ஆம் வீட்டுக்கு போகிறது அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்காது. இருந்தாலும் இதில் வந்து உங்களுக்கு வந்து 2 விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். 3ஆம் வீட்டில் இருக்க குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்க சனி பகவானை பார்க்குறாரு. அதனால ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்துல இருக்க குரு சரியாக இல்லைன்னா கூட 11ல் இருக்க சனி வந்து ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி ஒரு வருஷம் முழுவதுமே அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால் குரு பகவான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் சனி பகவான் வந்து அது அந்த என்னென்ன ப்ராப்ளம் கொடுக்குறாரோ எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிகிட்டே வருவார். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 3ஆம் வீடுங்கிறது வந்து கம்யூனிகேஷனும் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் மேரேஜ் ஆன கப்புள்ஸ் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது நல்லது. வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் வந்து உங்கள் மேனேஜரை அனுசரித்து நடந்துக்கணும். ரொம்ப கோவப்பட்டு பேசுனீங்கன்னாக்கா 3ஆம் இடத்துல இருக்க குரு வந்து அதோட வேலையை காமிச்சு ஆரம்பிச்சிடும். அதாவது உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து ஸ்டக் பண்ணி அப்படியே நிறுத்தி வச்சுருவாங்க. அது கிடைக்காமல் போகலாம். ஆனால் சனி நல்ல பொசிஷனில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது வந்து குறிப்பாக வந்து உங்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அதுக்கப்புறம் குரு பகவான் வக்கரம் படக்கூடிய காலகட்டம். அதாவது அடுத்த வருஷத்தில் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு குயிக்காக ரிசல்ட்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எதையுமே வந்து ட்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்போது உடனே வந்து ரிட்டர்ன்ஸ் வரணும்னு சொல்லி ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் இல்லை டே ட்ரேடிங் மாதிரி பண்ணாமல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. குறிப்பாக நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபார்ச்சூன்ஸ் வந்து இந்த டிரான்சிட் ஃபுல்லாகவே அதிகமாக வருங்கிறத சொல்ல முடியும். ஸோ வந்து நீங்கள் 3ஆம் இடத்துல இருக்க குரு வந்து ப்ராப்ளத்தை கொடுத்தா கூட சனியோட நிலை வந்து ரொம்பவும் சாதகமாக இருக்கிறதால நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. எதையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செஞ்சால் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்கிறத சொல்ல முடியும்.